வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பதிவை இந்த சனி திசை நடக்கும் காலத்தில் ஒரு அற்புதமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நம்பிக்கையான ஒரு பதிவா இன்னைக்கு நாம் பார்த்துருக்கோம். அப்படி என்ன ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேட்க தோணும். அதான இந்த 2025 தீபாவளி அன்று 500 வருடம் கழித்து உருவாகக்கூடிய ராஜயோகத்தால் வாழ்க்கையே மாறி ஒரு நல்ல மாற்றத்தில் வாழ்க்கை இருக்கிறதுக்கு இறைவன் அருள் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை இறைவன் உருவாகிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை பதிவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னால பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் சனி திசையில் அதோடு வாழ்க்கை சூழலில் சிக்கி சின்ன பின்னமாகி பொழைக்க ஏதாவது வழி இருக்கா இல்லையா, அப்படி ஏதாவது இருந்தால் யாராவது சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு பல கேள்விகளுடன் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேக்சிமம் நண்பர்கள் ரேவதி நட்சத்திர நண்பர்களை நாம் பார்க்க முடியுது. இப்படி ஒரு சூழலில் தான் இந்த தீபாவளியில 500 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த கிரக அமைப்பு ரேவதி நட்சத்திரத்திற்கென்றே உருவாகுது. இது பல ராசி பல நட்சத்திரங்களுக்கு விதவிதமான நன்மைகளை மாறி மாறி கொடுத்தாலும் ரேவதி நட்சத்திரம் எப்படி பெரிய அளவு கான்பிடண்டா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தான் இன்றைய பதிவில் நாம பார்க்கிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த 2025 தீபாவளியை பொதுவாக நரக சதுர்த்தி தீபாவளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வடநாட்டில் சோட்டி தீபாவளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீபாவளி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பண்டிகை கிடையாதுங்க. ஒரு கேளிக்கைக்கான ஒரு பலகாரம் சாப்பிட்டு புது துணி போட்டு நம்ம ஜாலியாக ஊரை சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு விழா கிடையாதுங்க. இது லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விழாவா இந்த விழாவை இருக்குது. ஸோ இது சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அந்த தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு மணி நேரமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பொன்னான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி அதை சரியா உபயோகப்படுத்திட்டா அந்த பெரிய ஒரு வாழ்க்கையை பெரிய ஒரு இறைவனுடைய வரத்தை பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. குறிப்பா தீபாவளி அன்னைக்கு நரகத்திற்கு இறந்த பின் செல்லாமல் இருக்கவும், ஏற்கனவே இறந்த நம் முன்னோர்கள் நரகத்தில் அங்கு படும் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் பிரார்த்திக்க வேண்டிய வழிபட வேண்டிய ஒரு முக்கிய நாள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாளை நரக சதுர்த்தி தீபாவளின்னு சொல்லி நம் முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னே நாம சொல்லலாங்க. அப்பேற்பட்ட தீபாவளி நாம ஒரு ஒரு கேளிக்கைக்கான ஒரு விழாவா காலப்போக்கில் மாத்திட்டு இருக்கிறோம். அந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி யாருமே இப்ப பெரியவங்க சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறதுமே ஒரு உண்மைதான். அந்த நன்னாளில் இந்த 2025 அன்று சந்திர பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சுங்க. அந்த இடத்தில் அதாவது கன்னிராசியில் ஆல்ரெடி செல்வம் மகிழ்ச்சி யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ கன்னிராசியில் இந்த தீபாவளியில் இருந்து சந்திரன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை நடைபெறுதுங்க. இந்த கிரக சேர்க்கை மீனம் ராசி கடைசியா 500 ஆண்டுகளுக்கு முன்பு மீனம் ராசியில் நடந்ததாக ஜோதிட சாஸ்திர நூல்கள் சொல்லுது. ஸோ இந்த இணைவால் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வைபவ் லட்சுமி ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பெரிய யோகம் உருவாகுது. இது குறிப்பா பெரிய அளவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்க இருக்கு. எல்லாம் ஓகே. ரேவதி நட்சத்திரத்திற்கு மட்டும் சுக்கிர பகவான் சந்திர பகவான் எப்படி கொடுக்க போறாங்க, இந்த இரண்டு கிரகங்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு எந்த வகையில் இருக்கு, சந்திரன் சுக்கரனுடைய இணைவு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நவ கிரகங்களில் சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ராசியாக உங்க மீன ராசி தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசியில உங்க ரேவதி நட்சத்திரத்துல தான் சுக்கிரன் உச்சமே அடைகிறாரு. ஸோ சந்திர பகவானுக்கு ரேவதி நட்சத்திரம் தான் உச்சஸ்தானம் அப்படிங்கிறதுமே மகிழ்ச்சியான செய்தி. இனி வரும் காலம் சுக்கிர பகவான் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு நிலை ரேவதி நட்சத்திரத்திற்கு உருவாகுது. ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே சமஸ்கிருதத்துல செல்வம் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன், அறிவுக்கு சொந்தக்காரர். இப்ப செல்வத்தின் அதிபதியான சந்திரனோடு சுக்கிரனோடு இணையும் போது அழகு அறிவு செல்வம் இந்த மூன்றும் இணைந்து சனி திசை காலத்திலும் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேக்சிமம் என்ன நன்மையை கொடுக்க முடியுமோ அதை எல்லாமே கொடுக்கறதுக்கு. சுயஜாதகம் சரியில்லை அப்படின்னா கூட இப்ப நடக்கக்கூடிய இந்த இணைவு என்னன்னு உங்களுக்கு தரப்போது தெரியுமா? இந்த காலம் கன்னிராசியில் சுக்கிரன் சந்திரனுடைய சேர்க்கையால் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்க போகும் நன்மையை என்னன்னு பார்க்கும்போது, சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கைன்னு சொல்லும் போதே அன்பு, நல்ல பண்பு, அழகான தோற்றத்தை கொடுப்பது, கலையில் ஆடம்பரத்தில் சுகபோக வாழ்க்கையில் சமுதாயத்தில் உயர் மரியாதையை கொடுப்பது, ராஜ கம்பீரத்தை கொடுப்பது,
ஒரு நல்ல காதலை கொடுப்பது, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பதுன்னு சொல்லி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பலன்கள் வந்து கிடைக்கிருக்குங்க. ரேவதி நட்சத்திரம் இப்போ பட்டுட்டு இருக்க கஷ்டத்துல ஒரு முகத்துல வந்து ஒரு தேஜஸே இல்லை, ஒரு பொலிவே இல்லை. ஆனா அந்த இறுக்கமான மனநிலை மாறி முகத்தில் அழகும் பொலிவும் கவர்ச்சியான பேச்சும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஆளுமை பண்பும் இனி வரும் காலங்களில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் கிடைக்க இருக்குங்க. ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை தோட்டம் துறவுன்னு வாங்கக்கூடிய நிலை, யோகம், நல்ல நிதிநிலை, பணம் கையிருப்பு, குறிப்பா குடும்பத்தில் வசதிகள் வந்து அதிகமாவது, சுகபோக வாழ்க்கை கிடைக்க இருப்பது என நல்ல நல்ல பலன்கள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதுலேயும் வந்து தாய்மாமன் வகையில் வழியில் ஆதரவு, அம்மா வகையில் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, அம்மா வகை உறவினர்களால் ஆதரவும் நன்மைகளும் நிறைய இனி வந்து கிடைக்க இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றம், வியாபாரம், சொந்த தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகமாவது, பிஸ்னஸில் நிறைய கிளைகளை வந்து உருவாக்குவது, பிஸ்னஸை வந்து விரிவு செய்வது, சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உயர் பதவி கிடைக்கிறது, அரசு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்ப அதிர்ச்சியாக அரசு வேலை கிடைப்பது, வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு புது வாழ்வு மலரப்போகுதுங்க. இது வந்து இறைவன் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய வரம்னு சொல்ல முடியாது, அவர் போட்ட ஒரு கணக்கு. ஸோ அதில் வந்து எந்த தப்பும் நடக்காது, எந்த மாற்றம் நடக்காது. மேக்சிமம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இது நன்மையான பலனை தான் கொடுக்கிறது. எந்த நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு கெடு பலன்கள் அப்படிங்கிறதுமே நாம சில நேரத்தில் வந்து சந்திக்க வேண்டி வரலாம் நண்பர்களே. ஸோ அதையுமே நாம நோட் பண்ணி நம்ம அதுக்குப்படி நடந்துட்டோம் அப்படின்னா ஒரு முழுமையான நல்ல பலன்களையே நாம் வந்து பெற முடியும். அப்படி பார்க்கும்போது ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இனி வரும் காலங்களில் நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் வந்து தவிர்க்கணும். உணர்ச்சி வசப்பட்டு வீண் செலவை வந்து நீங்க ஏத்துக்கிறது பெரிய வந்து கையிருப்பு வந்து கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பழியை வந்து சுமக்க வேண்டி வரலாம். ஸோ உணர்ச்சி வசப்படுவது, தேவையற்ற வீண் விவாதத்தையும் தவிர்ப்பது, யார் பெரியவர் என்ற போட்டியில் கலந்து கொண்டு அவமானப்படுவது, இதெல்லாமே வந்துட்டு வேண்டாங்க. அதே நேரம் பிடிவாதத்தையும் முரட்டுத்தனத்தையும் அறவே விட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். இல்லைன்னு சொன்னா பெற்ற நன்மைகள், பெறப்போகும் நன்மைகள் வந்து இழக்க வேண்டி வரலாம். ஸோ சந்திர பகவானுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது திருமண உறவில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. ஆடம்பர செலவுக்கும் சிற்றின்பாசைக்கும் மனம் வந்து இயங்கக்கூடிய காலமாகவும் இந்த கிரக நிலைகள் வந்து ஒரு தனிநபரனுடைய நிலையை வந்து கொடுக்கும். இது வந்து சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம். ஸோ வந்து கவனமாக இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த அற்புதமான காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு அதே போல ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சரியாக பிளான் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடைக்கிருக்குங்க. நண்பர்களே, இந்த பலன்கள் அப்படிங்கிறது சுயஜாதகத்தில் எந்த பாவகத்தில் சந்திர பகவான் இருக்காரு, சுக்கிர பகவான் இருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுவும் வந்து வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறத வச்சு சந்திர பகவானுடைய மற்ற சுப கிரக பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு வந்து பலன்கள் வந்து மாறும். இது வந்து சுயஜாதகத்தில் பலன்கள் கெடுதலாக இருந்தாலுமே இந்த சேர்க்கை அப்படிங்கிறது மேக்சிமம் நல்லா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ சுயஜாதகம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறதுனால நீங்கள் அதை சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த பதிவு கன்னி வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய இணைவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வைபவ் லட்சுமி ராஜயோகம் உருவாவதை பற்றியும் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாகவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் வாழ்க்கையில் எப்படி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போவே ஒரு பிளான் பண்ணுறதுக்கான ஒரு பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. பதிவுக்கான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னால் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இந்த பதிவை நான் இதே போன்ற ஒரு அற்புதமான அடுத்த பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.